குறைந்தபட்சம் இது நம்ம நண்பருடைய படம், அதனால இப்ப அமைதி காப்போம். முழு படத்துலையும் இந்த பாட்டை பயன்படுத்தினாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு பொறுமை காத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் பட விவகாரத்திலே இளையராஜா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் மீதான ஒரு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் காரணம். மணிரத்னம் மற்றும் கே பாலச்சந்தர், ஏஆர் ரஹ்மான் என்கிற ஒரு புதிய இசையமைப்பாளரை கொண்டு வந்தாங்க. அங்க என்னன்னா அந்த ரோஜா படம் ஹிட்டான உடனே என்ன பண்ணாங்கன்னா ரஜினி, கமல் உட்பட எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் பின்னால போயிட்டாங்க. இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஹைப்பு கிடைச்சா அவர் பூமாய் வரும்போது இளையராஜா பாத்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் இல்லாம வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. நாம் வீட்டில் உட்கார்ந்ததுக்கு மணிரத்னமும் பாலச்சந்தரும் எப்படி காரணமோ அதே மாதிரி ரஜினியும் கமலும் காரணம்ங்கிற அந்த உண்மை யதார்த்தம் இளையராஜாவுக்கு தெரியும். அதுதான் பல்வேறு சந்தர்ப்பங்கள் வெளிப்பட்டு இப்போ இந்த கூலி விவகாரத்தில் வேறு விதமாக வெளிப்பட்டு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் தான் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது போன வாரத்துல ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு. இளையராஜா அவர்கள் டிஸ்கோ பாட்டுக்கு மேல அந்த இஷ்யூ அனுப்புறதுனால இந்த ஒரு இஷ்யூ நீங்க முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இளையராஜா தரப்பில் இந்த விஷயத்தில் நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. என்ன காரணம் அப்படின்னா ஒரு திரைப்பட பாடல் என்பது வெறும் இசை மட்டுமே கிடையாது. ஓகே. இதுல பாடல் வரிகளுக்கும் பங்கு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தைய ஒரு பாடலை நீங்க நினைவு கூறணும் அப்படின்னா பாடல் வரிகளோடு தான் உங்களால் நினைவு கூற முடியும். நீங்க வெறுமனே ஒரு இசையை மட்டும் உங்க ஞாபகத்துல நிச்சயமா இருக்காது. அதுக்கப்புறம் இன்றைக்கு இளையராஜாவை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படின்னா அதற்கு இளையராஜாவுடைய இசையை மட்டும் கொண்டாடியதா அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இளையராஜா இசை அப்படின்னா இந்த இடத்துல புல்லாங்குழல் சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல தபேலா சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல மிருதங்க சூப்பரா இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் இசை முறைப்படி தெரியாது. ஒட்டுமொத்தமா ஒரு பார்க்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பாடல் வரிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த காப்புரிமைங்கிற ஒரு விஷயம் இசையமைப்பாளர்களுக்கு சாதகமா மாற்றப்பட்டு இருக்கு. அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு இளையராஜா போன்றவர்கள் அந்த காப்புரிமைங்கிற விஷயத்துல பெரிய அளவுல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன காரணம்னா இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லா காலத்திலும் அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள். இப்போவும் அவங்க அடிமையாகவே இருக்காங்க, இருந்துட்டு போகட்டும். இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ கூலின்னு ஒரு படம் வருது. அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. அது குறித்த ஒரு ப்ரோமோ வருது. அதில் பார்த்தீங்கன்னா சில நொடிகள் மட்டும் அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அதாவது தங்கமகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் சத்யா மூவிஸ். ஓகே. நியாயமா அவங்க தான் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும், அல்லது அவர்கள் யாருக்கு அந்த இசை உரிமையை கொடுத்தாங்களோ அவங்க கேட்கலாம். பட் இளையராஜா துருன்னு அவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுங்கிறது கொஞ்சம் ஒரு அதிகப்படியான செயலாக தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் விட நான் பர்சனலா கண்டனம் தெரிவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்க பாட்டை தங்கமகன்லேருந்து யூஸ் பண்ணாங்க, நீங்க லீகலா கிளைம் பண்ணி இவங்க கிட்ட நஷ்ட ஈடு வாங்குறதுக்கு, நிவாரணம் வாங்குறதுக்கு வழி இருக்குன்னா நீங்க வாங்கிட்டு போங்க. அப்புறம் அந்த லீகல் நோட்டீஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே ஃபைட் கிளப்னு ஒரு படம் தயாரிச்சாரு, அதுல ஏன் ஜோடி மஞ்சக்குருவின்னு என் பாட்டை எடுத்தாரு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அதையும் கூட நீங்கள் சட்டப்படி அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துங்க, தப்பு கிடையாது. ஆனா விக்ரம் படத்தில் விக்ரம்ங்கிற பாட்டையும் இவர் பயன்படுத்தியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை இளையராஜா வைக்கிறாரு. விக்ரம் படத்தினுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன், பழைய விக்ரம். அதே தயாரிப்பாளர் கமல்ஹாசன் பல வருடங்கள் கழித்து மீண்டும் விக்ரம்னு ஒரு படம் எடுக்கும்போது தன்னுடைய பழைய விக்ரம் படத்திலிருந்து ஒரு பாட்டை அதுல பயன்படுத்துறாரு. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? என்ன, அந்த படத்தின் தயாரிப்பாளர் தன்னுடைய இன்னொரு படத்துக்கு அந்த பாடலை பயன்படுத்துவதை கூட நீங்கள் அனுமதிக்கல அப்படின்னா இப்ப இந்த சட்டம் குறித்தே நம்ம கேள்வி எழுப்பணுமா வேணாமா? கண்டிப்பா. அதுதான் நம்மளுடைய கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கூலிங்கிற படம் யாருடைய படம்னா ரஜினிகாந்துடைய படம். ஏன்னா ரஜினிகாந்த் இளையராஜாவுடைய நண்பர். குறைந்தபட்சம் இது நம்ம நண்பருடைய படம், அதனால இப்ப அமைதி காப்போம். முழு படத்துலையும் இந்த பாட்டை பயன்படுத்தினாங்கன்னா நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு பொறுமை காத்திருக்கலாம். கமல்ஹாசன் நம்முடைய நண்பர், அவருடைய விக்ரம் படத்துல இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அதை நம்ம ஒரு பெருந்தன்மையோடு இருப்போம் அப்படிங்கிற அதெல்லாம் இளையராஜா கிட்ட இல்லை. அதுதான்
மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறது. ஆமா சார். அதாவது 2 விதமாவும் இந்த பிரச்சனை வந்து அணுகப்பட்டுச்சு. ஒரு பக்கம் இது ரஜினிகாந்த் அவர்களுடைய இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப உயிர் நண்பனா பல ஸ்டேஜ்ல வந்து ரஜினி அவர்கள் வந்து அவரை கிரேஸ்ஃபுல்லா பேசுறது உண்டு. அப்படி பண்ணும்போது இது தேவையான ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் இதுக்கு உழைத்தவர் இளையராஜா தானே. இளையராஜாவும் ஒரு முக்கிய பங்கு தானே. அவர் கேட்கறதுல என்ன தவறு அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல எது சரி நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து இளையராஜா மீது மிகுந்த நன்மதிப்பு வைத்திருக்கிற ஒரு நடிகர். இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் இருக்கிற உயரத்திற்கு அவர் படத்தினுடைய இசையமைப்பாளரை எல்லாம் அவர் பெருசா கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இளையராஜா விஷயத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சாமி சாமி அப்படின்னு அவர் கூப்பிடுவார். இவர் சாமியெல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க, ஆசாமி தான் இவர். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடவுள் ரேஞ்சில வந்து அவர் வந்து கொண்டாடுவாரு. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் பட விவகாரத்திலே இளையராஜா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் மீதான ஒரு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் காரணம். ஓகே, என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் இளையராஜா பல வகையில் அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தை எல்லாம் ஒரு எச்சிலை போல் முழுங்கி கொண்டு பலரும் வந்து இளையராஜா பின்னாலதான் நின்றுட்டு இருந்தாங்க. சுயமரியாதையை தன்மானத்தை இழந்து அதுல ரஜினிகாந்தும் ஒருத்தர், மாற்றம் இல்லை. ரஜினிகாந்தும் இளையராஜாவால் பல முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு. அதே நேரம் அன்றைக்கு இளையராஜாவோட இசை இருந்தால் தான் நம்ம படம் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைத்ததால் ரஜினி உட்பட கமல் உட்பட இளையராஜா பின்னால நின்றுகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி சுயமரியாதை தன்மானத்தை இழந்து இளையராஜாவுடைய அவமானத்தை பொறுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல மணிரத்னம் மற்றும் கே பாலச்சந்தர் இளையராஜாவுடைய இந்த செயலை கண்டிக்கும் விதமா அவர்கிட்டேருந்து வெளியாகி ஏஆர் ரஹ்மான் என்கிற ஒரு புதிய இசையமைப்பாளரை கொண்டு வந்தாங்க. அங்க என்னன்னா அந்த ரோஜா படம் ஹிட்டான உடனே என்ன பண்ணாங்கன்னா ரஜினி கமல் உட்பட எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் பின்னால போயிட்டாங்க. நீங்க ஒரு சின்ன கற்பனை என்னன்னா இப்ப மணிரத்ன ரோஜாவில் ரஹ்மானை அறிமுகப்படுத்துறாரு, அந்த பாட்டு பெரிய ஹிட். அதுக்கப்புறம் புதிய முகம், ஜென்டில்மேன் அப்படின்னு அந்த அர்ஜுன், சுரேஷ் மேனன் போன்ற நடிகர்களுடைய படங்களுக்கு தான் இவர் இசையமைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் ஏஆர் ரஹ்மானை தேடி வரல அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய வீச்சும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிச்சயமா அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு உடனடியா வந்திருக்க முடியாது. ஏன்னா ரஜினி படத்துக்கு இசையமைக்கிறார், கமல் படத்துக்கு இசையமைக்கிறாருங்கிறது தான் ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த நேரத்துல ஒரு ஹைப். இப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஹைப் கிடைச்சா அவர் பூமாய் வரும்போது இளையராஜா பாத்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் இல்லாம வீட்டுல போய் உட்காந்துடுறாரு. இப்ப நாம் வீட்டுல உட்கார்ந்ததுக்கு மணிரத்னமும் பாலச்சந்தரும் எப்படி காரணமோ அதே மாதிரி ரஜினியும் கமலும் காரணம்ங்கிற அந்த உண்மை யதார்த்தம் இளையராஜாவுக்கு தெரியும். அந்த கடுப்பு வந்து அவருடைய ஆழ் மனதுல இருந்துகிட்டே இருக்கு. அது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வெளிப்படுது. சும்மா மேடையில பேசிக்குவாங்க, இவர் சாமி எங்க நண்பரு, இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இளையராஜாவும் இவங்களையெல்லாம் பயங்கரமா சிலாகிச்செல்லாம் பேசுவாரு. இது எல்லாமே வெளி தோற்றத்துக்கான ஒரு நாடகம் தான். அதெல்லாம் உண்மையில வந்து இந்த மாதிரியான ஒரு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் ரஜினி மேல இருக்கு. அதுதான் பல்வேறு சந்தர்ப்பங்கள் வெளிப்பட்டு இப்ப இந்த கூலி விவகாரத்தில் வேறு விதமா வெளிப்பட்டு. ஓகே சார். அண்ட் தக் லைஃப் அதுல பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ வந்துருந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசிடுவோம். நியூ அதாவது சிக்மா தக்இன் டவுன்னு போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து சிக்மா தக் ரூல்ஸ்னு போட்டோன்னே எஸ்டிஆருங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருடைய போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க, எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அந்த படத்துல வந்து சிலம்பரசன் நடிக்கிறாருங்கிற தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாலேயே பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அந்த தகவலை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம வழக்கமா மற்ற படங்களுக்கெல்லாம் சிம்பு வந்து கால் ஷீட் சொதப்புவாரு. அதுக்கப்புறம் 9 o'clock கால் ஷீட்டுக்கு அடுத்த நாள் 9 o'clock தான் போவாரு. அதுதான் சிம்புடைய வழக்கம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிசயமா அபூர்வமா காலையில 6 மணிக்கே போய் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போய் நின்னாரு அப்படின்னு இந்த ராஜ்கமல் தரப்புலேயே நம்ம கிட்ட பயங்கர வியப்போட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்துல அவருடைய இன்வால்மெண்ட்டை காட்டியிருந்தாரு. ஸோ இப்போ என்னன்னா அந்த தகவலை அவங்க வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதை அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை பார்க்கும்போது அந்த படத்தில் இவருக்கு ஏதோ ஒரு காப் கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, அதுல ஒரு ஜீப்ல வராரு, அது மேல அந்த சைரன் அந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. சூப்பர். பட் என்ன இருந்தாலும் மணிரத்னா படத்தில் ஒரு மல்டி ஸ்டார் படம் தான் தக் லைஃபை பொறுத்த வரைக்கும். அதுல கமல்ஹாசனுக்கான போர்ஷனே ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தகவல் வருது. அதனால சிம்புவுக்கும் கூட எல்லா நடிகர்களும் ஒரு நடிகராக அவர் இருப்பாரை தவிர அதனால சிம்புவுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோ வந்திருந்தது தக் லைஃப்ல இருந்து. அதாவது ஒரு பக்கம் கமல் அவர்கள் ஏதோ அந்த சத்யா படத்துறை கெட்டப்ல இருக்காரு, பக்கத்துல அபிராமி அவங்க இருந்தாங்க.
அண்ட் இந்த சைடு வந்து எஸ்டிஆர் அவர்கள் இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பலரும் பல விதமா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த கனெக்ஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த போட்டோ பார்த்தோன்னே எப்படி சார் இருந்தது? இல்ல அதை பத்தியெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஒரு படப்பிடிப்பில் இந்த மாதிரியான ஒரு புகைப்படங்கள் வர்றதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தானே. கண்டிப்பா. அதை வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டில்னு சொல்லுவாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்படுகிற அந்த போட்டோ. ஓகே. அதுக்கெல்லாம் வந்து யாருமே பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுத்தது கிடையாது. ஆமா சார். கிட்டத்தட்ட அது எந்த அளவு போயிட்டாங்கன்னா, கமல் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் அப்பா பையன் அந்த ஒரு கணக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்களும் பாத்தீங்களா சார்? இல்ல அதெல்லாம் நம்ம எப்பயுமே பொருட்படுத்துறது இல்லை. பட் அதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அண்ட் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 2 படங்கள் ஓரளவுக்கு மக்களோட எதிர்பார்ப்புல மீண்டும் தமிழ் சினிமால வருது. அதுல முதல் படம் பார்க்கும்போது ஸ்டார் திரைப்படம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் ஸ்டார் வந்து இது நாள் வரை கவின் வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன்லாம் கிடைக்கல. அதுதான் உண்மை. ஏதோ ஒரு டிவி சீரியல்ல நடிச்சாரு, அந்த படத்துல ஹீரோ வந்தார், அந்த படத்துல ஹீரோ வந்தாருங்கிற அளவுக்கு தான் அவர் இருந்தாரு. ஆனா அந்த டாடா படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு அந்த காமன் ஆடியன்ஸ் உடைய அட்டென்ஷனை வந்து கொஞ்சம் ஈர்த்திருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வருகிற ஸ்டார் படத்துக்கு அந்த டாடா படத்தில் நடிச்சாரு, அவர் படம் வருதுல்ல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு டாக் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் கண்டென்ட் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சுன்னா அந்த படம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சொல்ல போனா வந்து ராயன் படத்துடைய பாடல் வந்து நாளை வெளியாகுது. அந்த பாடல் பொறுத்த வரைக்கும் லுக்கெல்லாம் வந்து வெளியே விட்டுருந்தாங்க. அது பாத்தீங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதான் ராயன்கிறது தனுஷுடைய மற்றும் ஒரு படம். அதே நேரம் தனுஷுடைய ஒவ்வொரு படமுமே ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த படமும் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமா இருக்கு, மாற்றம் இல்லை. அதே நேரம் இந்த படத்துல பார்த்தா ஒரு அதீத வன்முறை இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது குறித்து நாம் கேள்விப்பட்ட தகவல், வந்த செய்திகள், அப்புறம் அவங்க வெளியிட்ட அந்த அதிகாரப்பூர்வ போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வன்முறை படமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் அந்த பார்வையாளனுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை எடுத்துட்டு வரணும், அவனை வந்து ஒரு பண்படுத்துகிற மாதிரியான ஒரு படமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் அருவாளையும் கத்தியையும் தூண்டுகிற படங்கள் வந்து சமூகத்துக்கு ஆபத்தான படங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை ராயன் குறித்து நமக்கு வந்த ஃபீட்பேக்கை வைத்து நான் இந்த படத்தை இப்படித்தான் வகைப்படுத்துறேன். ஓகே சார். ஆனா மேக்ஸிமம் சன் பிக்சர்ஸ் இருந்து வர படங்கள் வந்து யூஏ தாண்டி வந்து அதுக்கு மேல போகாது, ஏ வரைக்கும் போகாது. பட் ராயனோட போஸ்டர்ஸ்லயே பார்க்கும்போது நிறைய அந்த கத்தியா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும் பார்க்க முடியுது. இதனால அந்த படத்துக்கு ஏ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சென்சார்ல என்ன சான்றிதழ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னொன்று நம்ம சென்சாரோடைய லட்சணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். பல நேரங்களில் சன் பிக்சர்ஸ் போன்ற கார்பரேட்டுகளுடைய கைகூலியா தான் தணிக்கைத்துறை இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜெயிலர் பட விழாவில் ரஜினிகாந்த் பேசுறாரு. ஜெயிலர் கதை என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஓவர் வன்முறையா இருக்கு, சென்சாரில் ஒத்துக்குவாங்களான்னு நான் கேட்குறேன். அவங்க சென்சார்லாம் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி கலாநிதி மாறன் சொன்னாரு அப்படின்னு ரஜினிகாந்தே பேசுறாரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சென்சாரை வந்து நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நாங்கள் கேட்குற சான்றிதழ் அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால இப்போ சன் பிக்சர்ஸ் போன்ற கார்பரேட் கம்பெனிகள் நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கழுத்த இருக்கிற காட்சிகள், ஷாட்டுகளோட படங்கள் எடுத்தால் கூட அந்த படத்துக்கு யூ சான்றிதழே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இங்கே இருக்கிற அந்த அமைப்புகளுடைய லட்சணம், அதுக்கப்புறம் அதன் உள்ளார தணிக்கை குழு உறுப்பினர்களா போறவர்களுடைய லட்சணம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சார் தொடர்ந்து இது பல இடங்கள்ல பார்க்க முடியுது. ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், பலர் வந்து மேடையிலேயே அட்ரஸ் பண்றாங்க, சென்சார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு சில விஷயத்த போல்டா பேச முடியலன்னு. இது பிரச்சனை எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஃபேஸ் பண்ணுதா, இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் அதிகம் ஃபேஸ் பண்ணுது? இல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சென்சாருடைய செயல்பாடுகளை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது அரசியல் பேசுகிற, சமூக அரசியல் பேசுகிற, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான செய்தியை சொல்கிற, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படங்கள்னா இவங்க எல்லா இடத்துலையுமே கத்திரிக்கோளை தீட்டி வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. இதை வெட்டு அதை வெட்டு அப்படின்னு அந்த கசாப்பு கடையில கறியை துண்டு போடுற மாதிரி அந்த படத்தையே வெட்டி வீசி எரிஞ்சிருவாங்க. இது ஒரு வகையான போக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு, அதுக்கப்புறம் அந்த பணபலம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு கேடுகட்ட படத்தை எந்த சேதாரம் இல்லாம கொடுத்துருவாங்க. அந்த போக்குங்கிறது சென்சார்ல வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னொன்று சென்சார்ல வந்து இந்த லஞ்சம் வாங்கிக்கிட்டு சான்றிதழ் கொடுக்கறது வந்து பல இடங்கள்ல இருக்கு. பல்வேறு சம்பவங்கள் வந்து இதையெல்லாம் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. சமீபத்தில் கூட விஷாலுடைய படத்துக்கு இப்படி ஒண்ணு நடந்தது வந்து ஒரு பெரிய அளவுல அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிபிஐ விசாரணை அளவுக்கு போயிருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த தணிக்கையில வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவுது.
முதல்ல பாத்தீங்கன்னா அந்த தணிக்கையை வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பா வந்து மாத்தணும். அண்ட் மீண்டும் ஒரு ரூமர் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து கோட் படத்துல தோனி அவர்கள் மறுபடியும் ஒரு சீன் வராரு, கண்டிப்பா அவருடைய ஸ்கிரீன் இருக்குது, இன்னும் ஐபிஎல் முடியும்னு பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவு உண்மை சார்? அது உண்மையா? ஆக்சுவலி தோனி அதுல நடிக்கிறதாக ஒரு தகவல் வந்து அதை நம்ம தான் பிரேக் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் விஜய் தரப்புலயே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, அது வந்து ரூமர் அப்படிங்கிற வார்த்தையே அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால தோனி அதுல இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்கேவில் விளையாடுகிற வேறு சில பிளேயர்ஸ் வந்து அதுல வந்து முகம் காட்டுறாங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெங்கட் பிரபு ஒரு சிஎஸ்கேவுடைய ஒரு தீவிர ரசிகர். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணியிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் கதை என்பது வேற ஒரு கதை. அது இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த டைம் டிராவலருங்கிறதுனால திடீர்னு ஏதோ ஒரு மேட்ச் பாக்குற மாதிரியான ஒரு காட்சி உள்ள இருக்கா என்னங்கிறது தெரியல. கோட் படத்துடைய பிசினஸ் வந்து லியோ படத்துடைய பிசினஸை விட கம்மியா இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்ன சார்? சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த காம்பினேஷனுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து ஒரு நடிகர்களை வைத்து பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு, மற்ற காஸ்டிங் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் வந்து வியாபாரமே நடக்கும். இது வந்து இந்த ரசிகர்களுக்கு தெரியாது. ரஜினி நடிச்சா படம் வித்துரும், விஜய் நடிச்சா படம் வித்துரும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா லால் சலாம் படம் ரஜினி தானே. ரஜினி வந்து கௌரவ தோற்றம் என்று சொல்லப்பட்டாலும் அது வந்து ரஜினியை வச்சுதான் அந்த படத்துக்கே பப்ளிசிட்டி பண்ணாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த படத்துக்கு வந்து பொங்கல் வந்து அவங்க ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் வந்து விற்கவே இல்லை. கடைசியில் ரஜினி என்ன பண்ணாங்கன்னா சன் டிவியில போய் ரிக்வஸ்ட் பண்ணி, ஏன்னா படத்துக்கு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வியாபாரமே நடக்கலை, நீங்க எப்படியாவது அதனுடைய சேட்டலைட்டை வாங்கிக்கிங்கன்னு ரஜினி ரிக்வஸ்ட் பண்ணி தான் அதனுடைய சேட்டலைட்டையே விற்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது. இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதற்கு முந்தைய படம் வந்து லியோ. அது என்னன்னா லோகேஷ் கனகராஜ், அதுக்கு முன்ன அவர் இயக்கிய எல்லா படங்களும் வெற்றி, விஜயை வைத்து இயக்கிய மாஸ்டர் படமும் வெற்றி, கமலை வச்சு இயக்கிய விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படம். ஆக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்த லோகேஷ் கனகராஜும் தமிழ் சினிமாவுடைய இன்றைய நம்பர் 1 ஹீரோவான விஜயும் நடிக்கிற படம்ங்கிற அந்த அடிப்படையில் லியோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணாங்க. அதே நேரம் கோட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்கட் பிரபுங்கிறவர் தான் டைரக்டர். வெங்கட் பிரபு யார் அப்படின்னா, மாநாடுங்கிற படம் தவிர கிட்டத்தட்ட அவர் பண்ண படங்கள்ல முக்கால்வாசி படங்கள் ஃப்ளாப்பு தான். ஆரம்பத்தில் சென்னை 28, அதுக்கப்புறம் 1-2 படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்தார தவிர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை வச்சு எடுத்த மாசுங்கிற படம் அவுட்டு, கார்த்தியை வச்சு எடுத்த பிரியாணி அவுட்டு, அதுக்கப்புறம் அவர் பல படங்கள் எடுத்து எல்லாமே ஃப்ளாப்பு எக்ஸப்ட் மாநாடு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஆவரேஜான படங்களை கொடுக்குற வெங்கட் பிரபு இயக்கத்தில் வர்ற படங்கும் போது வியாபாரிகள் பணமூட்டை தூக்கிட்டு வந்துட மாட்டாங்க. இதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கடுத்து அந்த லியோவுக்கு இருந்த அந்த மிகப்பெரிய ஹைப் இருக்குல்ல, அது வந்து கோட்டுக்கு இல்லை. கோட்டுங்கிற தலைப்பு, கோட்டுன்னு நம்ம சொன்னாலும் அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது தானே அவங்க வச்சிருக்காங்க. இந்த டைட்டிலே படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ். நீங்க இந்த படம் வரும்போது பார்க்கலாம், பிஎன்சிலாம் மக்கள் வந்து உள்ளேயே வரமாட்டான், ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுதுன்ட்டு போயிட்டே இருப்பான். அப்படிதான் நிலைமை இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால இவர்களால் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியல. அதனால தான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 30% கம்மியாக தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லியோ படத்துக்கு கொடுத்ததை விட விஜய்க்கு வந்து அதிக சம்பளத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து படம் வரும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது என்னன்னு, இது April 14 ரிலீஸ் பண்ணதா தான் பிளான் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு தான் இவங்க வந்து ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் டு செப்டம்பர் எத்தனை மாசம் ஆச்சு? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. இதுக்கான வட்டி கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் இவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும். இதுதான் நிலவரம். பைசன் படத்துடைய அந்த ப்ரொமோஷன், பைசன் படத்துடைய பூஜை போட்டோஸ்லாம் வந்து விக்ரம் அவர்களுமே அதுல கலந்துகிட்டு இருந்தாரு. அந்த படத்துடைய போஸ்டரும் வெளியாகுது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதான் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கபடி வீரருடைய கதை. இன்னும் சொல்ல போனா அவருடைய உண்மை கதை. இன்னும் சொல்ல போனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த கபடி வீரர் தான் துருவ் விக்ரம்கே வந்து கபடி விளையாட்டெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் படம் அப்படின்னாங்க. ஆனா இப்போ வர அந்த பைசன்கிற தலைப்பையும் அதையும் பார்க்கும்போது அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த மாமன்னன் படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டிகையை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காட்டெருமையை கொண்டு வராங்க. பட் இதை வைத்து இவர் என்ன அரசியல் பேச போறாருன்னு தெரியல. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.